அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. நாளைக்கு ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆ டெட் தேர்வு எழுதி காத்திருக்கிற அனைவருக்கும் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன காரணம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசு மதிப்பெண் குறைப்பு தொடர்பான கொள்கை முடிவு வந்து வெளியிட போறாங்க. ஸோ இத பொறுத்து ஆ ஸ்பெஷல் டெட் ரிசல்ட் அறிவிப்பதற்கு உள்ள தடை வந்து நீங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது கூட சேர்ந்து இன்னும் பல செய்திகள இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாமே முக்கியமானது தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பள்ளிக்கல்வித்துறை, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்டெட் தொடர்பான தகவல்கள் ஆதாரப்பூர்வமாக உடனுக்குடன் உங்களுக்கு சென்றடையணும்னா இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி, டெட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்கள் எக்கச்சக்கமா நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து கொடுக்க போறோம். ஸோ நீங்க அத பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 24ஆம் தேதி கோர்ட் சைட்லேருந்து முக்கியமான அறிவிப்புகள் வர இருக்கின்ற நேரத்தில் நாளைக்கு பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் நடக்க இருக்குது. முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழே நிறைய முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல் டெட் தேர்ச்சி மதிப்பெண்ணை 60 குறைக்கிறது. அதாவது எல்லாருக்குமே 60 ஈக்குவலா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து ஆசிரியர்கள் மத்தியிலே இருக்கு. அதை அவங்க கேட்டுட்டே இருக்காங்க, கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ அது நாளைக்கு அது சம்பந்தமா ஏதாவது ஒரு ஆர்டர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வந்து வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்குறது. அதாவது எத்தனை வருஷம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை வருஷத்துக்கும் ஒரு மதிப்பெண் கொடுத்து வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்கறது சம்பந்தமா வந்து டீச்சர்ஸ் கோரிக்கை ரொம்ப வச்சிருந்தாங்க. ஸோ அது சம்பந்தமா தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லை எடுக்க போறாங்க அப்படின்றதையும் 110 விதியின் கீழ் எதிர்பார்க்குறாங்க. அடுத்து டெட் விலக்கு தொடர்பாக நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் டெட் விலக்கு வேண்டி அல்லது டெட் தேர்வே வந்து இருக்கக்கூடாதுன்னு வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை வந்து ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒன்று. ஸோ அதுவும் ரொம்ப நாளாக வந்து வைக்கப்பட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த கோரிக்கை சம்பந்தமாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு பள்ளிகளில் பணி பாதுகாப்பு வழங்குறது சம்மந்தமாக. ஏன்னா பள்ளிகள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல்களில் தான் இருக்குது. அரசு பள்ளிகள் யார் வேணால் எப்போ வேணாலும் உள்ளே போடலான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான பணி பாதுகாப்பு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து 110 விதியின் கீழே ஆசிரியர்கள் சமூகம் நாளை எதிர்பார்க்கிறது. இதில் வந்து உள்ள விஷயங்களை நாளைக்கு வந்து முதல்வர் அவர்கள் பேசுவாங்க. அதை வந்து அவங்க அக்னாலஜ் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட இருந்து ஆசிரியர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு பேசப்பட வாய்ப்பு இருக்குது. இது கூட வந்து நாளைக்கு வந்து டெட் கேஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அடுத்தது அந்த டெட் கேஸ் வந்து நாளைக்கு நிச்சயமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஆல்ரெடி அவங்க கொள்கை முடிவுன்றதை எடுத்துட்டாங்க. எத்தனை மார்க் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அது சம்மந்தமாக பல வீடியோக்கள் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது சம்மந்தமாக நிச்சயமாக வந்து கோர்ட் வந்து நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி தடையை நீக்கிடுவாங்க. ஸோ தடையை நீக்கிட்டாங்க அப்படின்னா பேக் சைடு ஒர்க் எல்லாம் முடிச்சு டெட் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட தயாராக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக ஒரு வித்தின் ஸ்பேன் ஆஃப் 10 டேஸில் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். கோர்ட்டு சைட்லேருந்தும் 110 விதியின் கீழே சட்டமன்றத்திலையும் அறிவிக்கப்பட இருக்கின்ற அந்த அறிவிப்புகள் தொடர்பாகவும் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்னென்ன தகவல் கிடைக்குதுன்னு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.